Hi friends, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் நான் புது வீட்டில் என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸி கிச்சன் டிப்போட ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பண்ணுறதுக்கு நான் தக்காளி எடுத்திருக்கேன். இது வச்சு நம்ம ஒரு பேசிக் கிரேவி மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நிறைய சப்ஜீஸ், அதுக்கப்புறமா நம்ம இந்த சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கெலாம் கிரேவிஸ் பண்ணுவோம்ல, அதிலெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு பேசிக் கிரேவி தான். இப்போ டொமேட்டோஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இது வந்து பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைக்காமல் இந்த மாதிரி ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி இந்த சாப்பரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் இந்த தக்காளி வந்து இந்த மாதிரி இருக்கணும். நம்ம மிக்சர்லலாம் போட்டோன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி கம்மி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த சாப்பரில் போட போகிறோம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய லன்ச் மெனு பிளான் பண்ணியிருந்தேன். ராஜ்மாவும் இந்த கொண்டக்கடலையும் போட்டு ஒரு கிரேவி பண்ணலான்னு. ஸோ அதுக்கு வந்து முன்னாடி நாள் நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன். நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் ஊற வைங்க. இதே தண்ணியோடையே குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை வந்து டிஸ்கார்ட் பண்ண வேண்டாம். இது வந்து நம்ம உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு 6-7 விசில் வரைக்கும் நான் விட போகிறேன். நான் வந்து லஞ்சுக்கே வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது பீன் வெரைட்டிஸ் போட்டு கிரேவி பண்ணிடுவேன். பிகாஸ் அந்த ஃபுல் டேவே நம்மளுக்கு ஹெல்த்தியராக இருக்கும். நைட்டில் சாப்பிட்லாம் ஆர் லஞ்ச் டைம்லேயும் நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பீன் வெரைட்டிஸ்லேயே வந்து ராஜ்மா தான் ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு பீன் வெரைட்டி. ஸோ இது வந்து நிறையா சாப்பிட்லாம். டொமேட்டோஸ் வச்சு ஒரு பேஸ் கிரேவி சொன்னால அது ரெடி பண்ணிடுறேன். இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் குக்கிங் ஆயில் ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கடுகு ரொம்ப கம்மியாக ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து பேஸ் கிரேவிங்கிறதுனால ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. ஸோ ரொம்ப கம்மியாக ஜீரகம். அதுக்கப்புறம் இந்த தக்காளி வந்து நம்ம சாப் பண்ணிடணும்ல, அதையும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் மஞ்சள் பொடி, காரப்பொடி, அதுக்கப்புறமா தனியா பவுடர், சால்ட் இது மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். மிளகா பொடி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம தனியா பவுடர் ஆட் பண்ணலாம். ஸோ டபுளாக ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது நல்லா வந்து ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஆட்டும். இந்த தக்காளியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸில் திக்காகிடும். மீன் டைம் 6-7 விசில்ஸ் வரைக்கும் அந்த கொண்டக்கடலை விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நான் 10 மினிட்ஸ் கழிச்சு தக்காளி இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளோட பேஸ் கிரேவி என்ன நம்ம தொட்டுக்கிறதுக்கு பண்ணாலும் இதை ஆட் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஏதாவது கிரேவிஸ். ஸோ இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது ராஜ்மா கிரேவி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆனியன் தான் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக சாப் பண்ணிடுறேன். இப்போது குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த கொண்டக்கடலை ராஜ்மாலாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து ஒரு 2-3 ஸ்பூன் தனியாக எடுத்துகிட்டு நல்லா ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கிரேவியை வந்து திக் ஆக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறேன். நான் வேறு பொட்டேட்டோஸோ எதுவுமே யூஸ் பண்ணல. உங்களுக்கு பொட்டேட்டோஸ் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இப்போ வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிற பேனில் ஆயில் சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் வரைக்கும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சாப் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு vlogல காமிச்சிருந்தேன் இது எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு. நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம டொமேட்டோ ஒரு பேஸ் கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எந்த கிரேவி பண்ணாலும் தக்காளியை தனியாக நம்ம வந்து சாப் பண்ணி ஒரு வாட்டியும் நம்ம இதில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி முன்னாடியே ஒரு பேஸ் கிரேவி ரெடி பண்ணிட்டோன்னா எந்த கிரேவி பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். 5-10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சூப்பர் கிரேவி நம்ம எப்போவுமே ரெடி பண்ணிடலாம். இதுலேயே வந்து ஒரு 1/2 கப் வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணி அந்த வாட்டர் நல்லா கொதித்த உடனே இந்த ராஜ்மா அதுக்கப்புறமா அதை மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எந்த கிரேவி பண்ணாலும் நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணியே ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ திக்னஸ், அந்த கிரேவியோட திக்னஸ் வந்து கொண்டு வரணுங்கிறதுக்கு நம்ம பொட்டேட்டோ யூஸ்வலி ஆட் பண்ணுவோம்ல. ஸோ இப்போ வந்து நான் அதில் இருக்கிற பீனே வந்து நான் மேஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஃப்ளேவருக்காக நான் கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். கசூரி மேத்தி தான் வந்துட்டு எப்போவுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட கிரேவிஸ்க்கு. ஸோ இதுலேயே வந்து சாப் பண்ணியிருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஹெல்த்தியான கிரேவி 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த தக்காளியோட அந்த பேஸ் கிரேவி வந்து நல்லா ஆறிடுச்சு. இது வந்து நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா 10 டேஸ் வரைக்குமே அப்படியே இருக்கும். ஸோ எது பண்ணாலும் நம்ம இது வந்து வெறும் தோசை இட்லி கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி அது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு பெரிய பெரிய சைஸஸாக கட் பண்ணி நான் இப்போ இந்த ஆயில் ஆட் பண்ண போகிறேன்.
இப்போது லஞ்ச்க்கு வந்து ரைஸ் அண்ட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது காய் வேணும்ல, ஸோ அதுக்காக நான் இதை ரெடி பண்ணுறேன். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் வெரி ஈஸி. ஸோ இவ்வளோ பெரிய பீன்ஸ் வந்து சீக்கிரமாக வேகிறதுக்கு நான் சால்ட்டும் ஆட் பண்ணி இது வந்து நான் ஃப்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 4 minutes நான் வைக்க போகிறேன். அது வேகட்டும். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த கேபேஜை நல்லா ஷ்ரெட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் பீலர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா நைஃப்லலாம் கட் பண்ணால் இந்தளவுக்கு நம்ம மெல்லிஸாக பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ பீலர் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வீக்லி 2 days or 3 days நம்ம லஞ்சுக்கு சாப்பிட்டோன்னா நம்ம கம்ப்ளீட் ஹெல்த்தி மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இதில் வந்து காரத்துக்கு நான் பெப்பர் தான் ஆட் பண்ண போகிறேன். ரெட் சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறது இல்லை. பீன்ஸை வந்து நடுவில் ஒரு வாட்டி எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். இப்போ பீன்ஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இதில் வந்து நான் கேபேஜ் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும் இந்த கேபேஜ், ஏன்னா அவ்வளோ மெல்லிஸாக நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போது கேபேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் சால்ட், பெப்பர், அதுக்கப்புறமா கொரியாண்டர் இதெல்லாம் வந்து அப்படியே மேலே தூவி விட்ட மாதிரி போடுறேன். ஸ்பூனில் எடுத்து போடுறத விட இந்த மாதிரி போடும்போது நல்லா எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். பெப்பர், சால்ட்லாம் ஒரே இடத்துலையே ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கையில் தான் நான் எடுத்து தூவி விடுறேன். இப்போ இதுக்கு ஃப்ளேவரே இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் தான். ஸோ இது போட்டுட்டு தான் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நம்ம குக் பண்ண உடனே லாஸ்ட்டில் தான் கொரியாண்டர் ஆட் பண்ணுவோம்ல, பட் இதில் வந்து நம்ம முன்னாடியே போட்டோன்னா அந்த கொரியாண்டரோட ஸ்மெல் வந்து ஃபுல்லாக அந்த பீன்ஸ் கேபேஜில் இறங்கிடும். ஸோ சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இப்போது கேபேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 to 1.5 minutes தான். ரொம்ப நேரம்லாம் இதை குக் பண்ண வேண்டாம். என்னோடய ஹெல்த்தி லன்ச்சை வந்து நான் இன்னும் ஹெல்த்தியர் ஆக்கிறதுக்கு நான் சலாதும் ரெடி பண்ணுறேன். ஸோ டெய்லியுமே நம்ம ஒரு கப் ஆஃப் ஏதாவது ஒரு வெஜிடபிளோ இல்லைனா 2-3 வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணியோ சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இந்த மாதிரி சலாட் வந்து நம்மளுக்கு பிடிக்கலன்னா கூட நீங்கள் பிளாக் சால்ட்டும் லெமனும் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு வேறு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. கிட்ஸுக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஒரு குட்டி ஷாப்பிங்காக மாலுக்கு போயிருந்தோம். ஸோ மாலுக்கு போய் சில திங்ஸ்லாம் வீட்டுக்கு வாங்க வேண்டியிருந்தது, அதுக்காக போயிருந்தோம். ஸோ இப்போ கிறிஸ்மஸ் மந்த்துன்றதுனால மால்லலாம் வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிக்கியுமே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க மாலில். ஸோ அங்கே அப்படியே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க வச்சுட்டு அவனுக்கு ஸ்பார் மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ ஸ்பார் வந்து அங்கே ஹைப்பர் மார்க்கெட் இருக்கும்ல, ஸோ அங்கே தான் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. வீக் டேயில் போனதுனால மால்லலாம் வந்து ரஷ்ஷே இல்லை, ரொம்ப காலியாக இருந்தது, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ ஃபாஸ்ட்டாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். அண்ட் இப்போ வந்து இந்த சீசன் சேல்லாம் வேறு இருந்தது. ஸோ மேக்ஸ், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து 30%, 40% அது இதுன்னு ஆஃபர்ஸ்லாம் இருந்தது. 50% வரைக்கும் கூட ஆஃபர் இருந்தது. பட் கலெக்ஷன்ஸ்லாம் ஓகே தான். மேபி நான் லேட்டாக போனதுனால நான் லாஸ்ட் டே தான் போனேன். ஸோ மேபி அந்தளவுக்கு எனக்கு கிடைக்கல. இது வந்து ஸ்பாரில் ஈஸி பை இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து நான் சில திங்ஸ்லாம் வாங்கிறதுக்காக போயிருந்தேன். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஸ்பாரில் வந்து நம்ம மளிகை சாமான், அதுக்கப்புறமா நிறையா ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ்லலாம் கூட ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த ஷாப்புக்கு போயிட்டோன்னா நம்ம எல்லாமே வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அதனால் ஒரு குட்டி ஷாப்பிங் போயிருந்தோம். இங்கே வந்து இந்த ஜூஸ் பாட்டில்ஸ் மேலெல்லாம் அழகாக அந்த கிறிஸ்மஸ் கேப் போட்டிருந்தாங்க, அது க்யூட்டாக இருந்தது. அப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கிட்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் நம்ம வீடு வந்து க்ளீன் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், டாக்ஸிக்காக இருக்குமா, கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்குமா, ஹார்ம்லெஸ்ஸாக இருக்குமா அப்படிங்கிறதுலாம் நம்ம நிறைய பார்த்து தான் நம்ம க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குவோம், ரைட்? ஸோ ஏன்னா அவங்களுக்கும் வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும். கீழே உட்காந்து விளையாடுவாங்க, வெளிலலாம் போயிட்டு வந்து அந்த ஃப்ளோரில் நடக்கிறது. ஈவன் நம்ம வெளில போயிட்டு வந்து லெக் வாஷ், ஹேண்ட் வாஷ் எல்லாமே பண்ண வச்சா கூட நம்மளுக்கு தெரியாமல் ஃப்ளோர்லலாம் வந்து கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும். டஸ்ட்டே இல்லாமல் நம்ம வீட்டை வந்து அந்த மாதிரி வச்சுக்கவே முடியாது. ஸோ ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டாய்ஸ் எல்லாம் வந்து கீழே இருந்ததுன்னா அதையே எடுத்து திரும்பவும் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ வீட்டுக்கு க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணணும், எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் கிட்ஸ்.
அண்ட் எனக்கு வந்து கிக்கி இருக்கிறதுனால ஹார்ம்லெஸ் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதுதான் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எல்லா மூலையிலையும் டஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. அதுவும் மெயினாக அந்த டிவி யூனிட், அதுக்கப்புறம் இந்த ஃபர்னிச்சர் இதிலலாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அங்கங்கே டஸ்ட்டு. ஸோ வீட்டில் டஸ்ட் ஃபார்ம் ஆகிற பிளேசஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளோர்ஸ், அதுக்கப்புறம் விண்டோ சைட்ஸு, அதுக்கப்புறம் இந்த கவுண்டர் டாப்ஸ், அதுக்கப்புறம் பாத்ரூம் டேப்ஸ்லலாம் வந்து ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்காக டஸ்ட் அண்ட் டர்ட் கூட நம்ம டெய்லி லைஃப்லேயே ஃபைட் பண்ணி அதை க்ளீனாக வச்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பியோர் கல்ட்டோட ஆல் சர்ஃபேஸ் கிளீனர் அண்ட் ஃப்ளோர் கிளீனர் தான். ஸோ இந்த ஆல் சர்ஃபேஸ் கிளீனர் யூஸ் பண்ணி நம்மளோட வுடன் ஃபர்னிச்சர்ஸ், அதுக்கப்புறமா டிவி யூனிட்ஸ்லாம் இருக்கும்ல அதுக்கப்புறம் விண்டோ போர்ஷன்ஸ், கிளாஸஸ், இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணலாம். அண்ட் நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்ஸ் கூட க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஃப்ளோரை க்ளீன் பண்ணி ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம், ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா இருக்கணும்னா நம்மளே வந்து மாப் பண்ணும்போது எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் எதாவது யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம்ல. ஸோ இதுலேயே வந்து அது மிக்ஸ் ஆனதுனால நம்ம தனியாக எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்ல இது கூட எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம். ஸோ இதில் வந்து ஒரு நல்ல லாவெண்டர் ஃப்ரேக்ரன்ஸ் வருது. நீங்கள் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வாட்டரில் இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளோர் கிளீனர் பின்னாடியே டைரக்ஷன்ஸ் ஃபார் யூஸ் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ எம்எல் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு வீடு க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து வீடு ஃபுல்லாக நல்ல அரோமா இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம வந்து எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி அந்த சென்டட் ஸ்மெல் கொண்டு வர வேண்டியதில்லை. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸ்லாம். இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ பியோர் கல்ட் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு 30% ஆஃபர் கிடைக்கும். நான் கொடுக்குற கூப்பான் கோட் யூஸ் பண்ணிங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் பிக் பாஸ்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆல் சர்ஃபேஸ் கிளீனர் அண்ட் ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணி நான் என்னோடய வீட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபர்னிச்சர்ஸ், தென் எல்லா சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் ஃப்ளோர் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் பாத்ரூம் டேப்ஸில் இருக்கிற ஸ்டெயின்ஸ் கூட நான் வந்து க்ளீன் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடும் பயங்கரமாக க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குது. நம்மளோட ஃப்ளோர்லாம் வித் அ வெரி குட் ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம். இப்போ நான் வந்து விண்டோவில் இருக்கிற அந்த சைட்ஸ்லாமும் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த ஆல் சர்ஃபேஸ் கிளீனர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி ஏதாவது ஒரு கிளாத் வச்சு தொடச்சிங்கன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளீன் ஆகிடும், ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். இப்போது நான் வந்து புது வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு முன்னாடி இங்கே யாருமே இல்லை, இது நியூலி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங். ஸோ நான் வந்து வரும்போதே இந்த பாத்ரூமோட டேப்ஸில் இதெல்லாம் வந்து ஸ்டெயின்ஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கே நான் இந்த ஆல் சர்ஃபேஸ் கிளீனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் ஏதாவது வச்சு நல்லா கிளியர் பண்ணிவிட்டு வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா புதுசாக பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போது லைவ் டெமோவே பார்க்கலாம். என்னோடய டேப்ஸே வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் தான். ஃபுல்லாக ஸ்டெயின்ஸ் இருந்தது, இதை ரிமூவே பண்ண முடியல. ஸோ இந்த சர்ஃபேஸ் கிளீனர் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம கிளியர் பண்ணும்போதே அதில் இருக்க அந்த ஸ்டெயின்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். எனக்கு அந்த வகையிலையும் இந்த ஆல் சர்ஃபேஸ் கிளீனர் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் அந்த ஒரு பாட்டில் ஆஃப் சொல்யூஷன் போதும், எல்லாமே நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேப்பில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அப்படியே போயிடுச்சு. ஒரு நியூலி ஃபிட்டட் டேப் மாதிரி ஒரு அப்பியரன்ஸும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த தூசி ஃபார்ம் ஆகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிவி யூனிட், அதுக்கப்புறமா டைனிங் டேபிள், இது மேலெல்லாம் அப்படியே ஒரு லேயரே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரேவை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பஞ்ச் வச்சோ ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் வச்சோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி தொடச்சிட்டிங்கனாலே போதும். திரும்பவும் அந்த இடத்த வாட்டரோ ஏதோ யூஸ் பண்ணி துடைக்கவே வேண்டாம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி தான். ஸோ சர்ஃபேஸை வந்து அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த சர்ஃபேஸ் க்ளீனர் யூஸ் பண்ணலாம். வேறு சொல்யூஷன்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்மளால் க்ளீன் பண்ண முடியல, டைம் இல்லைன்னா கூட இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கவுண்டர் டாப்ஸை க்ளீனாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் லுக் கிடைக்குது என்னோடய கவுண்டர் டாப்பில். ஸோ இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் என்னோட நியூ ரொட்டீன் இன் மை நியூ ஹவுஸ்.
ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நிறையா இன்ட்ரெஸ்டிங் குக்கிங் vlogs, ஆர்கனைசேஷன் vlogs, க்ளீனிங் vlogs எல்லாமே வந்துட்டே இருக்குது நம்மளோட சேனலில். ஸோ until then keep watching. இந்த வீடியோவை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள். I'll be happy to see that. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். until then take care. Bye bye.